இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அந்த டிஎஸ்சிஎம் போர்ட்டலில் ஒரு கஸ்டமருக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ரீகனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக ஆகாதவங்களுக்கு இமீடியட்டாக ரீகனெக்ஷன் ஆகிறதுக்கு டெம்பரவரி அன்பார் ரிக்வெஸ்ட் நம்ம ஆல்ரெடி எஃப்எம்எஸில் கொடுத்தது தான். அது இந்த போர்ட்டலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு டைம் சொல்கிற மாதிரி நமக்கு எல்லா ஆப்ஷனுமே இந்த சேல்ஸ் சேனல் செல்ஃப் சர்வீஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு இந்த டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரின்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் அதில் தான் வந்து எல்லாமே பார்க்க வேண்டியது. இந்த டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரிங்க இருக்குது பாருங்கள். இதை நான் பாருங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இங்கே ரைட் சைடில் இங்கே வந்துடும். எடுத்தோடனே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உள்ளே வந்துடும். எடுத்தோடனே கஸ்டமர் லேண்ட்லைன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் நம்பரை சர்ச் பண்ணினீங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆக்டிவ்னு இருக்கிற நேமில் இருக்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஆனில் சர்வீஸ் ரிக்வஸ்ட் நீங்கள் இதில் பார்த்துங்க. சர்வீஸ் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற இடத்துல உள்ளே போய்க்குங்க. அக்கௌண்ட் ரிலேட்டடுக்கு பொதுவாக நீங்கள் பில்லிங் ரிலேட்டடுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பில் பே பண்ணியிருக்கோம். பில்லிங் ரிலேட்டடு செலக்ட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் டைப் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அன்பார் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த அன்பார் ரிக்வெஸ்ட் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மற்றது எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி அன்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் அன்பார் ரிக்வெஸ்ட்டில் ஸ்க்ரோல் அப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெம்பரவரி அன்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். டெம்பரவரி அன்பார் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் மற்ற எல்லாமே டிஃபால்ட்டாக அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கலர் மாதிரி இருக்கும். பேமெண்ட் அமௌண்ட்டு நீங்கள் என்ன அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 962 ரூபா இப்போ பே ஆகிருக்கு. 61 ரூபா 961 ரூபா இருக்குது. பேமெண்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூபிஐயில் பண்ணியிருந்தீங்கன்னா யூபிஐன்னு கொடுங்க. வேலெட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா வேலெட்னு கொடுங்க. ட்ரான்சாக்ஷன் ஐடி 08202 407 ட்ரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துட்டு பேமெண்ட் டேட் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட் கொடுத்துக்குங்க. போயிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. மானிட்டரி பேமெண்ட் மிஸ்ஸிங் ப்ளீஸ் செக்னு கேட்குது. பில்லிங் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணாம மாட்டோம். ஓகே. சர்வீஸ் ரிகார்ட்ஸ் ப்ரீவியூ வந்துட்டு என்ன அமௌண்ட்டு யூபிஐ ஐடி எல்லாமே டேட் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு திருப்பி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் சப்மிட் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 மினிட்ஸில் இந்த கனெக்ஷன் வந்து ரீகனெக்ஷன் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வீடியோ. வேறு ஏதாச்சும் டவுட் நாங்கள் கூட கேளுங்க சொல்லலாம்.